சுவாமியே சரணமையப்பா. ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா. வணக்கம், நான் ராஜா கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு நம்ம இங்க பேசுறது, சபரிமலைக்கு எல்லாரும் போவாங்க. நிறைய பேர் விரதம் எடுத்து நல்லபடியா போய் சாமியை தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. முதல்ல நீங்க தெரிஞ்சுக்குங்க, சபரிமலைக்கு நம்ம மாலை போடும் போதே எல்லாரும் நம்மளை கூப்பிடுறது ஐயப்பா, ரொம்ப தெய்வங்களை கூப்பிடுறது மாளிகைப்புறம், இந்த மாதிரி தான் நம்ம கூப்பிடுவாங்க. எல்லாரும் அந்த விரதத்தை எல்லாம் எடுக்கிறீங்க. ஆனா நம்ம அதுல பண்ற சின்ன ஒரு தப்பு என்ன தெரியுமா? நான் நிறைய விஷயங்களை நான் பார்த்திருக்கேன். எங்க கிட்ட சபரிமலை பூசாரியிலேருந்து தந்திரியிலிருந்து எல்லாரும் என்கிட்ட சொன்ன ஒரு மேட்ரு தான். நானும் நேரடியா சபரிமலையில எல்லாம் அந்த பூஜா டைம்ல எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். நிறைய பேர் இந்த மாதிரி முத்து மாலை, பிளாஸ்டிக் மாலை, இந்த மாதிரி மாலையில எல்லாம் தான் ஐயப்பனுக்கு நம்ம மாலை போடுற மாதிரி நம்ம அந்த சங்கல்பத்துல நம்ம மாலை போடுவோம். இந்த மாலையை நம்ம போடுறதுக்கு ஒரே ஒரு விதானம் தான் இருக்கு, ருத்ராட்சத்துல மட்டும்தான் போடணும். ஏன் தெரியுமா? ஐயப்ப சுவாமி நைஷ்டிக பிரம்மச்சாரி. நம்மளே மாலை போட்டு ஐயப்பன் ஆயிட்டோம்னா நம்மளே பிரம்மச்சாரி தான். அப்ப நம்ம இந்த மாதிரி கோல்டு அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அதுல இருந்து விலக வச்சு நம்ம ஒல்லி ருத்ராட்சத்துல மட்டும்தான் நம்ம மாலை போடணும். நிறைய பேர் சொர்ணம் கட்டி போடுவாங்க, வெள்ளி கட்டி போடுவாங்க, அது வசதிக்க இதா. ஆனா அதெல்லாம் தப்பான கோரிக்கை தான். நம்ம ஐயப்பனாக இல்லை மாளிகைப்புறத்தம்மையாக நம்ம அங்க போகும்போது ருத்ராட்ச மாலை மட்டும் தாரணம் பண்ணி தான் நம்ம போனோம். அப்பதான் நமக்கு அதுல நிறைய ஒரு பவர் கிடைக்கும். எல்லாரும் என்ன வேற பண்ற ஒரு தப்பு, மாலை போட்டு போய் திருப்பி வரும்போது அதை பம்பால ஊறி வீசிடுவாங்க, இல்லைன்னா வழியில் எங்கேயாவது ஆத்துல போட்டுருவாங்க, ஏதாவது கோவில்ல தொங்க விட்டுருவாங்க, அங்க ஆலமரத்துல தொங்க விட்டுருவாங்க. அதெல்லாம் தப்பான இதுதான். நம்ம போட்டுட்டு வர்ற அந்த ருத்ராட்ச மாலை திருப்பி நம்ம வீட்டுல அந்த ஒரு வருஷம் அடுத்த வருஷம் போறது வரைக்கும் நம்ம பூஜா ரூம்லயோ நம்ம எங்கேயாவது நம்ம சுத்தமான இடத்துல நம்ம அதை வைக்கணும். நெக்ஸ்ட் இயரும் நம்ம போடும்போது அதுலதான் நம்ம 18 மலையை முடிச்சாதான் நமக்கு அதுல ஆம்பளைங்களுக்கு அந்த ஒரு பவர் கிடைக்கும். பொம்பளைங்கன்னா 7 மலை மட்டும் முடிச்சா போதும். ஒண்ணு குழந்தையில இருக்கும்போது பண்ணலாம், ஒண்ணு 50 வயசுக்கு அப்புறம் பண்ணலாம். கண்டிப்பா இனியாவது நீங்க இந்த தப்பை பண்ணாதீங்க. சபரிமலை போற எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். சுவாமியே சரணமையப்பா, ருத்ராட்சம் மட்டும் போடுங்க. சுவாமி சரணம், சுவாமி சரணம்.